அனுமதிக்க மாட்டோம் நிதித்துறை அமைச்சர் வந்து தென்னரசு சொல்லியிருக்காரு. மேடம், இந்த என்விரான்மெண்டல் கமிட்டி என் கையில மேடம் இருக்கு. தமிழ்நாடு அரசனுடைய கையில என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் EIA அவங்க கையில இருக்கு. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஏஜென்சி அவங்களே கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களே ONGC ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இந்த கை கொடுக்குது தமிழ்நாடு அரசு. இந்த கையில நிதி அமைச்சர் இந்த கைக்கு கடிதம் எழுதுறாரு, எப்படிப்பா நீ கொடுத்த நிறுத்துன்னு. ஸோ இந்த கையும் சண்டை போடுறதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக்க முடியும்? தமிழ்நாடு அரசுக்கு ONGC ஹைட்ரோ கார்பன் வேண்டானா கொடுக்காதீங்க. நாங்க கொடுங்கன்னு யாருமே சொல்லலையே. மக்களுக்கு வேண்டாம்னா செய்யாதீங்க. நீங்களே உங்களுடைய ஒரு நிறுவனம், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய நிறுவனம் பர்மிஷன் கொடுத்த பிறகு நிதித்துறை நீங்க அப்போஸ் பண்றீங்க. உங்க தொகுதி அங்க இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை. உடனே நீங்க என்ன சொல்றீங்க, அதை நான் அப்போஸ் பண்றேன்னு. அதனால முதலமைச்சர் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி இந்த வண்டி நேர்கோட்டுல போற மாதிரி முதலமைச்சர் வண்டியை ஓட்டிட்டு போங்க. லெப்ட்ல ஒரு வண்டி இருக்கிறாங்க, ரைட்ல ஒன்று இருக்கிறாங்க. இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.